Good day guys, welcome to Business Start Guide series episode number 6 by Prakash Online. இந்த வீடியோல MSME உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். MSMEனா மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ். சின்ன சின்ன பிசினஸையும் அபிஷியலி ரெகக்னைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான லோன்ஸ், சப்சிடிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான எல்லா சப்போர்ட்ஸும் கிடைக்கணும்னு உருவாக்கப்பட்ட சிஸ்டம் தான் MSME. இந்த சப்போர்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களோட பிசினஸ்க்கும் கிடைக்கணும்னா அதுக்கு MSMEயோட உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் தேவை. உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன்னா உங்க பிசினஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு அபிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன். உத்தியம் சர்டிபிகேட்ல உங்க பிசினஸ் எந்த கேட்டகரியில கவர் ஆகுதுன்னு மென்ஷன் ஆயிருக்கும். அதாவது மைக்ரோவா, ஸ்மாலா, மீடியமா அப்படிங்கறது தான். இதை எப்படி டிசைட் பண்றாங்கன்னு தெரியுமா? 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வச்சுதான் இதை டிசைட் பண்றாங்க. ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்னு டர்ன் ஓவர். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் கேட்டகரி டிசைட் பண்றாங்க. இதுக்கு பேர் தான் காம்போசிட் கிரைட்டீரியா. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டர்ன் ஓவரையும் மென்ஷன் பண்றதுல நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ரெண்டும் சேம் கிடையாது. கிளியரா சொல்லணும்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட், அதாவது செட்டப் காஸ்ட், மெஷினரி, எக்யூப்மெண்ட் இதெல்லாம் சேர்ந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் ஆகும். அப்புறம் உங்க பிசினஸ்ல ஒரு வருஷத்துல நடக்கிற டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் தான் டர்ன் ஓவர். ஓ, அப்படியா விஷயம். இப்ப கேட்டகரி பத்தி பார்க்கலாமா? கவர்மெண்ட் MSME லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால இன்னும் பெரிய பிசினஸ் கூட MSME கேட்டகரியில வர முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 2.5 crores, டர்ன் ஓவர் அப் டு 10 crores இருந்துச்சுன்னா அது மைக்ரோ கேட்டகரினும், இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 25 crores, டர்ன் ஓவர் அப் டு 100 crores இருந்துச்சுன்னா அது ஸ்மால் கேட்டகரினும், இன்வெஸ்ட்மெண்ட் அப் டு 125 crores, டர்ன் ஓவர் அப் டு 500 crores இருந்துச்சுன்னா அது மீடியம் கேட்டகரினும் கிளாசிஃபை பண்றாங்க. நீங்க வெஜிடபிள் ஷாப் வச்சிருந்தாலும் சரி, மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆப்ரேட் பண்ணாலும் சரி, உங்க பிசினஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா நீங்களும் MSMEல கவர் ஆவீங்க. இந்த MSMEயோட உத்தியம் சர்டிபிகேட்டை கவர்மெண்ட் கிட்ட இருந்து ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குறதுக்கு பேன் அண்ட் ஆதார் மேண்டேட்டரி. நீங்க உங்க பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கான உத்தியம் சர்டிபிகேட்டை நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி தரோம். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதும் உங்களுக்கு பெர்மனன்ட் உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைக்கும். இது லைஃப் டைம் வேலிடான சர்டிபிகேட், சோ ரினிவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உங்க பிசினஸ்ல பிரான்ச் ஆட் பண்ணாலும் சரி, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, இந்த சர்டிபிகேட்ல மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். மத்த பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இயர்லி ரினிவல், ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ரொசீஜர் இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் பெனால்டி வர நிறையவே சான்சஸ் இருக்கு. நீ என்ன சொல்ற? ஆனா உத்தியம் சர்டிபிகேட்ல இந்த மாதிரியான ஃபைலிங் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்ல. இந்த உத்தியம் சர்டிபிகேட்ல அடுத்த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் என்னன்னா NIC கோட் சூஸ் பண்றதுதான். NIC கோட்னா நேஷனல் இண்டஸ்ட்ரியல் கிளாசிபிகேஷன் கோட். இது உங்களோட பிசினஸ் எந்த வகையான எக்கனாமிக் ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆயிருக்குன்னு கிளாசிஃபை பண்ண இந்தியன் கவர்மெண்டால உருவாக்கப்பட்ட ஒரு ஐடென்டிபிகேஷன் கோட். இந்த NIC கோட கரெக்டா சூஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படிங்கறத எண்ட் ஆஃப் த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க. இந்த உத்தியம் சர்டிபிகேட்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ். நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க MSMEல இருக்கிற ஸ்கீம் மூலமா எந்தவித கொலாட்ரலும் இல்லாம உங்க பிசினஸ்க்கான பேங்க் லோன் வாங்கிக்க ப்ரையாரிட்டி கிடைக்கும். நம்பர் 2, இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்சிடி. நார்மலா கிடைக்கிற லோன் இன்ட்ரெஸ்ட்டை விட உத்தியம் சர்டிபிகேட் வச்சிருக்கவங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல லோன் கிடைக்கும். சில கவர்மெண்ட் ஸ்கீம்ல 1% இருந்து 2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல சப்சிடி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்பர் 3, ப்ரையாரிட்டி இன் கவர்மெண்ட் டெண்டர்ஸ். கவர்மெண்ட் டெண்டர்ஸ்ல MSME செக்டாருக்குன்னு ப்ரையாரிட்டி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டெண்டர்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக கட்ட வேண்டிய EMD அமௌண்ட்ல இருந்தும் எக்ஸம்ஷன் வாங்கிக்க முடியும். நம்பர் 4, எலக்ட்ரிசிட்டி பில் கன்செஷன். நீங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி யூசேஜ் உங்களுக்கு அதிகமாவே இருக்கும். ஸோ அதுக்கு கட்ட வேண்டிய பில் பேமெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை மானியமா நீங்க வாங்கிக்க முடியும். நம்பர் 5, கவர்மெண்ட் ஃபீஸ் கன்செஷன். உங்க பிசினஸ்க்காக ட்ரேட்மார்க், பேட்டன்ட், ISO ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கும்போது கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ்ல இருந்து கன்செஷன் வாங்கிக்க முடியும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. அதனால அவங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்சாலும் கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய சலுகைகள் வந்து சேர்றதுல சிக்கலாகுது. அது என்னென்ன மிஸ்டேக்ஸ்னு இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நீங்க மென்ஷன் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டர்ன் ஓவர் அமௌண்ட். இது அப்ராக்சிமேட்டா போடாதீங்க. உங்க பிசினஸ் ரெக்கார்டை வெரிஃபை பண்ணி போடுங்க. ஏன்னா இது மிஸ்மேட்ச் ஆச்சுதுன்னா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட், நீங்க உங்க பிசினஸ்ல மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்கன்னா அதோட NIC கோடையும் ஆட் பண்ண மறக்காதீங்க.
நெக்ஸ்ட் உங்க பிசினஸ்ல என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுங்கிறத சரியா கிளாசிஃபை பண்ணணும். நீங்க ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்றீங்கன்னா அதுக்கான என்ஐசி கோட தான் சூஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க தவறுதலா ஒரு சர்வீஸ் கோட சூஸ் பண்ணிட்டீங்கன்னா மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கற மின்சார மானியம், மெஷினரி லோன் சலுகை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா என்ஐசி கோட சூஸ் பண்றதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு? நம்ம நாட்டுல இருக்கிற மேக்சிமம் பிசினஸ் எம்எஸ்எம்இ கேட்டகரிக்குள்ள தான் கவர் ஆகுது. இந்தியன் எக்கனாமில 1/3 பங்கு எம்எஸ்எம்இ மூலமா தான் உருவாகுது. அதனாலதான் எம்எஸ்எம்இய பேக்போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமின்னு சொல்றோம். இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, வர்க்க முடிங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஜிஎஸ்டி பத்தி பார்க்க போறோம். சோ மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட்.